சென்னை அண்ணா நகர் டவர் பகுதியில் காலை நடைப்பயணத்தினோடு வாக்கு சேகரிப்பில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்னைக்கு ஸ்டாலின் மேற்கொள்ளும் இந்த நடைப்பயணம் வாக்கு சேகரிப்பின் யுக்தி என்ன? அதாவது பாத்தீங்கன்னா நேற்றும் இதே போன்ற ஒரு நடைப்பயண பரப்புரையை 3 தொகுதிகளில் செய்தார். காலையில் புளியந்தோப்பு பகுதி, எழும்பூர் தொகுதி கூட்ட பகுதிகளில் நடைப்பயண பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவையெல்லாம் பாத்தீங்கன்னா வீதி வீதியாக சென்று குடியிருப்பு வாசிகளிடம் சென்றார். இன்று புதுமையாக அண்ணா நகர் டவர் பார்க் என்று சொல்வார்கள். அந்த டவர் பார்க்கில் ஏராளமானோர் நடைப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் இங்கு நடைப்பயணம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களை கவரும் பட்சத்தில் அண்ணா நகர் வேட்பாளர் திமுக வேட்பாளர் மோகனை ஆதரித்து அவர் நடைபயண பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். காலை வேளையில் எளிதாக, அதாவது இது போன்ற கோடை காலங்களில் காலை வேளையில் ஈஸியாக வாக்காளர்களை கவரும் வண்ணம் இந்த நடைபயண பரப்புரையை ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 1000 விளக்கு பகுதியில் 2 இடங்களிலும், சேப்பாக்கம் தொகுதியில் 2 இடங்களிலும் வீதி வீதியாக சென்று அவர் நடைபயண பிரச்சாரம் செய்திருக்கிறார். குறிப்பாக டிரஸ்ட்புரம், அதாவது 1000 விளக்கு பகுதியில் வருகிறது. அதே போல 1000 விளக்கு மாடன் பள்ளி சாலையிலும் நடைபயண பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். சேப்பாக்கம் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். லாய்ட் சாலை அந்த பகுதியிலும் அந்த சாலையிலும் அவர் சென்னை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இது ஒரு புதுமையான உத்தியாக பார்க்கப்படுகிறது. இவர் ஏற்கனவே பல ஊர்களுக்கு பிரச்சாரம் செய்ய போகும்போது கூட மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் கூட அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பூங்காக்களுக்கு சென்று காலை வேளையில் நடைபயணம் செய்வோரிடம் பரப்புரை செய்வதற்கும், இதே போன்றுதான் நமக்கு நாமே திட்டத்தின் போது கூட இவர் நடைபயணம் பிரச்சாரம் செய்து நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை வேன் பிரச்சாரமும் செய்ய இருக்கிறார். குறிப்பாக 3 தொகுதிகள், அவருடைய கொளத்தூர் தொகுதியும் சேர்த்து 4 தொகுதியில் அவர் வேன் மூலியமாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். பத்மா, ரமேஷ், இன்று ஸ்டாலின் எந்தெந்த தொகுதியெல்லாம் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்? அதாவது காலையில் 3 தொகுதிகள், இப்பொழுது அண்ணா நகர் ஆரம்பித்திருக்கிறார். அப்பொழுது சேப்பாக்கம் டிப்ளிகேட் அன்பழகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதே போல 1000 விளக்கு கூப்பா செல்வத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல மாலை வேளையில் துறைமுகம் வேட்பாளர் சேகர் பாபுவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். வில்லிவாக்கம் வேட்பாளர் ரங்கநாதனை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதே போல எழும்பூரில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன், அவருடைய திமுக வேட்பாளர், அவருடைய ஆதரத்தையும் மாலை வேளையில் 4 தொகுதிகள் ஆக மொத்தம் இன்றைக்கு 7 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இது போன்ற காலையில் இது போன்ற நடைப்பயண பரப்புரை, அதே போல சென்னை பிரச்சாரம், மாலை வேளையில் வேன் பிரச்சாரம், இந்த பல உத்திகளை கையாண்டு அவர் பிரச்சாரம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் மேற்கொள்ளும் இந்த பரப்புரையில மக்கள் உற்சாகமா அவருக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் ஏதேனும் கோரிக்கைகள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா? நிச்சயமாக தற்போது அண்ணா நகர் தொகுதியில் இந்த அமைச்சராகக்கூடிய கோகுல இந்திரா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கும் மோகனுக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது. மோகனை பொறுத்தவரை கட்சி பதவிகளில் அதிக அளவில் இல்லாவிட்டாலும் மூத்த ஒரு நிர்வாகியாக அவர் இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். கடுமையான போட்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கோகுலேந்திராவும் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக அவருடைய பிரச்சாரங்களை முன்வைக்கிறார். அந்த அடிப்படையில் அண்ணா நகர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி என்ற அடிப்படையிலே பார்க்கப்படுகிறது. ஏன்னா சென்னையிலுக்குரிய முக்கியமான அமைச்சர்கள் 1000 விளக்கு, வளர்மதி, அதே போல அண்ணா நகர் முக்கியமான தொகுதியாக அதிமுகவுக்கு பார்க்கப்படுகிறது. அதே போல மழை வெள்ள பிரச்சனையின் போதும் அண்ணா நகர் பகுதியில், குறிப்பாக சென்னை நகர் உள்ளிட்ட பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருந்தது. அது போன்ற அப்பொழுதெல்லாம் கூட ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் திமுகவுடைய தேர்தல் பரப்புரையில் இது போன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வைக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளச்சேதங்களை முன்னிலைப்படுத்தி வாக்குகளை சேகரிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் குடிசை மாற்று பகுதி அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதாவது அண்ணா நகர் என்று சொன்னாலே அதிக அளவில் உயர்ந்த வகுப்பினர் பகுதியாகவும் சொல்லப்படுகிறது. குடிசை மாற்று வகை பகுதிகளில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பதால் அவர்களை கவரும் பட்சத்தில் பல்வேறு யுக்திகளை கையாண்டு 2 கட்சிகளுமே கடும் போட்டியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.